ப்ரோ சப்போஸ் அரோரா வின்னர் இட் வில் பி பேட் எக்ஸாம்பிள். அரோரா ஜெயிச்சா என்ன ப்ரோ? இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வந்து வெளியே இருந்துச்சு. எல்லாரும் வந்து அரோராவை வந்து நம்ம வேற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல வந்து நம்ம பார்த்தோம். ஆனா அவங்க பிக் பாஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அந்த கண்ணோட்டம் டோட்டலா சேஞ்ச் ஆகி பலூன் அக்கால இருந்து பிக் பாஸ் அரோரா சிங்க்லேரா வந்து அவங்க மாறி இருக்காங்க. இல்ல உங்களுக்கு என்ன பேட் எக்ஸாம்பிளா செட் ஆகும்? வெளியில நம்ம பார்த்த பார்வை வேற, ஆனா உள்ள அவங்க ஆடின கேமே வேற. அவங்களோட கேமை பார்த்து நம்ம இம்ப்ரெஸ் ஆகி ஓட் பண்ணி அவங்களை வந்து வின்னர் ஆக்கினா என்ன தப்பு? என்ன பேட் எக்ஸாம்பிள் ஆகும்? இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆகும். தெரிஞ்சு கானா வினோத் வின்னர் ஆயிருக்கலாம். அது ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி கானா வினோத் இல்லாம செகண்ட் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அரோரா வந்து வின்னர் ஆகலாம். ஆனா அவங்க ஆக மாட்டாங்க. பட் அவங்க ஆனா அதுவும் ஒரு ஹிஸ்டரி தான், அதுவும் ஒரு எக்ஸாம்பிள் தான். அது ஒரு பேட் எக்ஸாம்பிளா வராது. எப்படி வரும் நீங்க நினைக்கிறீங்க? எல்லாரும் வந்து அரோராவா பார்த்தாங்க, பலூன் அக்காவா பார்க்கல. இந்த இடத்துல ஒரு 30 செகண்ட் ரீல பார்த்துட்டு நம்ம இவங்க இப்படிதான் சொல்லி ஒரு பிராண்ட் பண்ணாம அவங்க எப்படிப்பட்டவங்க சொல்லி ஒரு 100 நாள் பார்த்து தெரிஞ்சிருக்கும். இது வந்து நமக்கான ரியலைசேஷன் தவிர அவங்க ஜெயிச்சாலோ தோத்தாலோ அது வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிளா செட் ஆகாது. ஒரு நல்ல எக்ஸாம்பிளா தான் செட் ஆகும். சும்மா ஒரு 30 செகண்ட் ரீல பார்த்துட்டு ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்ணாத, ஒருத்தங்க அவ்வளவுதான் சொல்லி சொல்லாத. அவங்களோட ரியல் லைஃப் வேற மாதிரி இருக்கும், அவங்களோட பொட்டன்ஷியல் வேற மாதிரி இருக்கும் சொல்லி அது ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் என்ன மாதிரி நம்மள மாதிரி ஒரு மக்களுக்கு வந்து அது இருக்கும். இதுவே நீங்க பார்வதிக்கு சொல்லுங்க, இல்ல கமருதீனுக்கு சொல்லுங்க, நான் அதை மனப்பூர்வமா அக்செப்ட் பண்றேன்.